Hi friends, இந்த வீடியோஸ்ல கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியில இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் என்ன எய்ம் பண்ணியிருக்கேன்னா, இந்த 11th 12th சிலபஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்ற சாப்டர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். Prove that the function f of x is equals to 5x minus 3 is continuous at x equals to 0, comma, at x equals to minus 3 and at x equals to 5. Okay. So actually இங்க வந்து f of x equals to 5x minus 3 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ரைட். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சப்போஸ் எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம், கோடொமைனும் ரியல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த லிமிட் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறமா இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த எஃப் ஆஃப் ஏங்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த லிமிட்டும் இந்த எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா செக் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா இதுதான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5x மைனஸ் 3 இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூட்டி செக் பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 3, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த குவான்டிட்டி என்ன வருதுன்னு பார்க்கலாம். which is equals to limit x approaches to 0 f of xங்கிறது 5x minus 3 which is equals to x இருக்க பிளேஸ்ல 0ன்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அப்போ 5 into 0 minus 3 which is equals to minus 3. ஓகே. ஸோ அப்போ இந்த லிமிட் வந்து -3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எஃப் ஆஃப் 0 கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதே ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் 0 கால்குலேட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ் இருக்க பிளேஸ்ல 0 ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 5 into 0 minus 3 which is equals to -3. ஓகே. ஸோ இந்த லிமிட் வேல்யூவும் -3 தான் வருது. இந்த எஃப் ஆஃப் 0வும் -3 தான் வருது. therefore f is continuous. therefore f is continuous at x equals to -3. x equals to -3ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாரி -3ங்கிற பாயிண்ட்ல கிடையாது, 0 அப்படின்ற பாயிண்ட்ல எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -3ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு -3 எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணும். ரைட். இது கால்குலேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு -3 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 5 டைம் எக்ஸ் -3 which is equals to 5 into -3 டைரக்டா எக்ஸ் இருக்க பிளேஸ்ல -3 ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இது வந்து -15 -3 which is equals to -18. ஓகே. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ரைட். இப்போ எஃப் ஆஃப் -3 கால்குலேட் பண்ணலாம். எஃப் ஆஃப் -3னா இங்க எக்ஸ் இருக்க பிளேஸ்ல -3 ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். 5 into -3 -3. ஸோ இட் இஸ் -18
அப்படின்னு கிடைச்சிரும். 5 into -3 -15 இது ஒரு -3 ஸோ -18. Therefore limit x approaches to -3 f of xம் f of -3யும் ஈக்குவலா வர்றதுனால இந்த fங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் அட் x ஈக்குவல்ஸ் டு -3 அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதே ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அட் x ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். ஓகேவா? கண்டினியூட்டி அட் x ஈக்குவல்ஸ் டு 5 வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரைட். ஸோ x ஈக்குவல்ஸ் டு 5ன்ற பாயிண்ட் இப்போ x equals to 5. So, அப்ப என்ன பண்ணும்? Limit x approaches to 5 f of x இது calculate பண்றோம். Which is equals to limit x approaches to 5 f of xங்கிற function 5 time x minus 3. அப்ப x இருக்க placeல 5 substitute பண்ண வேண்டியதான். So, this is 5 into 5 minus 3 which is equals to 25 minus 3. This is equals to 22. Okay. So, இப்போ f of 5 calculate பண்ணலாம். f of 5னா இந்த f of xல x இருக்க placeல 5 replace பண்றோம். அப்போ 5 into 5 minus 3 which is equals to 25 minus 3 it is 22. இந்த வேல்யூ 22 தான் கிடைக்குது. இந்த வேல்யூ 22 தான் கிடைக்குது. Therefore, f is continuous. f is continuous at x equals to 5. Okay. So fங்கிற ஃபங்க்ஷன் x equals to 5ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸ். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போயிடலாம். செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். செகண்ட் ஒன், examine the continuity of the function f of x is equals to 2x square minus 1 at x equals to 3. Okay. So இதான் வந்து second problem. Examine the continuity of the function f of x is equals to 2x square minus 1 at x equals to 3. இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி அட் x equals to 3ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் இதை வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதான். லிமிட் x approaches to 3 f of x இதை கால்குலேட் பண்றோம். which is equals to limit x approaches to 3 f of x என்னன்னா 2 into x square minus 1 இதான் f of x which is equals to limit x approaches to 3 f of x போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த லிமிட் வந்து என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். x இருக்க பிளேஸ்ல 3 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 2 into 3 square 9 minus 1 which is equals to 2 into 9 18 minus 1 which equals to 17. Okay. ஸோ இந்த லிமிட் வேல்யூ 17. இப்போ நம்ம f of 3 வந்து கால்குலேட் பண்ணலாம். f of 3 அப்படின்றது என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ல x இருக்க பிளேஸ்ல 3 ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 2 into 3 square which is equal to 9 minus 1 which is equals to இது 18 minus 1 which equals to 17. Therefore, இங்க limit x approaches to 3 f of xம் f of 3யும் ஈக்குவலா வருது. That is this both equal to 17. Therefore, f வந்து f is continuous at x equals to 3. இந்த ரெண்டும் ஈக்குவலா வர்றதுனால fங்கிற ஃபங்க்ஷன் வந்து x equals to 3 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். examine the continuity
examine the continuity for the following functions. Examine the continuity for the following function. அதுல first function f of x is equals to x minus 5. ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி வந்து செக் பண்ணும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ப்ராப்ளத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி வந்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கொடுக்கல, ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனை எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த டொமைன்ல டிஃபைன் ஆயிருக்கோ அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 5. இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரியல் நம்பர், கோடொமைனும் என்னதான் அப்படின்னா ரியல் நம்பர் தான். ரைட். ஸோ இப்போ இந்த டொமைன்ல இருந்து ஜென்ரலா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். லெட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்ற பாயிண்ட். இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஏ மைனஸ் 5. ஸோ இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏ மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்குது. இதே போல எஃப் ஆஃப் ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வெறும் ஏ மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து ஃப்ரம் 1 and 2 இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதும் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறதும் ஈக்குவல். தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூவஸ். எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏங்கிற பாயிண்ட்ல இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். இந்த ஏங்கிற பாயிண்ட் 1ஆ இருக்கலாம், இல்லை 2ஆ இருக்கலாம், இல்லை 3ஆ இருக்கலாம், இல்லை 17ஆ இருக்கலாம், இல்லை √6ஆ இருக்கலாம், √7ஆ இருக்கலாம். ஏங்கிற பாயிண்ட் வந்து டொமைன்ல இருக்கிற ஜென்ரல் பாயிண்ட் தான். ஸோ அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் அதுலயே செகண்ட் ப்ராப்ளம் வரும். செகண்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 divided by x minus 5 where x not equals to 5. Okay, f of x equal to 1 divided by x minus 5. இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 வேர் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 5. சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5ஆக இருந்தால் 1 டிவைட் பை 0 அப்படின்னு கிடைக்கும். 1/0 வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படின்னு தெரியும். ரைட்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் எப்போவுமே 0வா இருக்கக்கூடாது. அதை மனசில் வச்சுதான் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர்ல இருந்து அந்த 5 மட்டும் எடுத்துடுறோம். ஓகே, இதுதான் டொமைன். 2 கோடொமைன் ஆர்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். அப்போ லெட் ஏ பிலாங்ஸ் டு டொமைன். ஸோ டொமைன் என்ன, ஆர் மைனஸ் இந்த 5 மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த டொமைன்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ நம்ம லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்றோம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏ ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 divided by a minus 5. ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் ஏனா
1 divided by a minus 5. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 from 1 and 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லிமிட் எக்ஸ் approaches to a f of x is equals to f of a அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸ். ஸோ இந்த ஏங்கிறது இந்த டொமைன்ல இருக்கிற ஜென்ரல் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். therefore f of x is continuous function. f of x is continuous function. Okay, இந்த function வந்து continuous function. Right. So next C. f of x is equals to x square minus 25 divided by x plus 5 where x not equals to minus 5. Okay, so இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x equals to x square minus 25 divided by x plus 5 where x not equals to minus 5. x suppose minus 5 இருந்தால் denominator 0 ஆகும். ஸோ denominator 0 வந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டி டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால x not equals to minus 5 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் -5 தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட்லையும் டிஃபைன் ஆயிருக்கு. ரைட். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எஃப் ஃப்ரம் ஆர் டிஃபரன்ஸ் -5 டு ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். டொமைன் வந்து இது, கோடொமைன் வந்து என்ன அப்படின்னா ஆர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாம். நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படின்னு இருக்கத எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கலாம். ஹோல் திங் டிவைடட் பை இங்கே எக்ஸ் பிளஸ் 5. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் 5ஐயும் இந்த எக்ஸ் பிளஸ் 5ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஏங்கிறது இந்த டொமைன்ல இருந்து எடுக்கிறோம். ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏ வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா -5 அப்படின்றது கிடையாது. இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 x square minus 25 divided by x plus 5 இதுதான். so this is equals to x approaches to a. அப்போ a square minus 25 divided by a plus 5. so this can be rewritten as a square minus 25 a plus 5 into a minus 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஹோல் திங் டிவைடட் பை ஏ பிளஸ் 5. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஏ மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். இது லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் மைனஸ் 5ன்னு வச்சுருக்கோம். இதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஏ மைனஸ் 5. இப்போ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஈக்குவலாக வருது. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸும் f of aவும் என்னவா வருதுன்னா ஈக்குவலா வருது. therefore f is continuous. therefore f is continuous at x equals to a. f வந்து ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸ்.
இந்த A அப்படின்ற பாயிண்ட் அந்த டொமைன்ல இருக்க ஜெனரல் பாயிண்ட். அதனால f of x வந்து என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். therefore f of x is a continuous function. f of x is a continuous function. Okay, f of x is a continuous function. Right. Next அடுத்த question போயிடலாம். ஸோ அடுத்ததுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டி பார்ட்ல f of x is equals to modulus of x minus 5. f of x equals to modulus of x minus 5. இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. இதான் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபனிஷன். இங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்றது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த வேல்யூ அப்படியே வரும் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 5 இஃப் இந்த எக்ஸ் மைனஸ் 5 greater than or equals to 0 equals to minus of x minus 5 if in the x minus 5 less than 0, which implies modulus of x minus 5 is equals to இது x minus 5 தான். x minus 5 if x greater than or equals to 5 equals to இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா minus x plus 5 if x less than 5. இந்த minus 5 அந்த சைடு வந்துச்சுன்னா plus 5. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் ஆயிருக்கு. ரைட், அதாவது எக்ஸோட வேல்யூ 5 விட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸோட வேல்யூ 5 விட லெஸ் தானா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், அப்போ இதுல 3 கேஸை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1. ஓகே, ஸோ கேஸ் நம்பர் 1ல என்னன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 5. ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 5. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். இதுல வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 5 இந்த கேஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஏ அப்படின்ற இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? ஏ அப்படின்ற இந்த வேல்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது ஏங்கிறது வந்து 5 விட ஒரு கிரேட்டர் குவான்டிட்டி. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இதை யூஸ் பண்றேன். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் 5. ரைட், இதுல இந்த ஏ அப்படின்றதும் என்னதுதான் அப்படின்னா கிரேட்டர் தென் 5 தான். ரைட், இப்போ இது கால்குலேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏ மைனஸ் 5. ரைட், இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஏ மைனஸ் 5. இப்போ எஃப் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஏவும் கிரேட்டர் தென் 5 தானே? அப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து எங்க வரும்னா இங்கே வரும். ஓகே, ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏ ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் 5. இப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கிறதுனால therefore I can write f of x is continuous. f of x is continuous at x equals to a. Okay, where இந்த a வந்து greater than 5. greater than x வந்து greater than 5 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சு. ரைட், நெக்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கேஸ்ல ஏ வந்து லெஸ் தேன் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
a வந்து less than 5. Case number 2. x வந்து less than 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இங்க இந்த லிமிட் கால்குலேட் பண்ணும். லிமிட் x approaches to a f of x அப்படின்ற இந்த லிமிட். வேர் இதுல ஏவும் என்னதுதான் less than 5 தான். ஓகே. ஸோ இந்த லிமிட். ஸோ லிமிட் x approaches to a f of x is equals to limit x approaches to a. What is f of x? f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் x less than 5 இருந்துச்சுன்னா f of x இந்த வேல்யூ minus x plus 5 அப்படின்ற இந்த வேல்யூ. ஓகே. ஸோ அந்த வேல்யூ அங்க நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus x plus 5. ஸோ திஸ் இஸ் minus x plus 5. இப்போ x இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் minus a plus 5 அப்படின்னு கிடைச்சிரும். ரைட். ஸோ இப்போ இது கால்குலேட் பண்ணலாம். எஃப் ஆஃப் ஏ வந்து கால்குலேட் பண்ணலாம். இந்த ஏ வந்து லெஸ் தென் 5. ஏ லெஸ் தென் 5 இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5 தான் யூஸ் பண்ணோம். அப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஏ பிளஸ் 5 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தோம். இதுல மைனஸ் ஏ பிளஸ் 5 தான், இதுலயும் minus a plus 5 தான் கிடைக்குது. Therefore, limit x approaches to a, f of x is equals to f of a அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 5 இருந்தாலும் இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வர்றதுனால எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் x equals to a. ஸோ fங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸ். இந்த ஏங்கிற பாயிண்ட் ஒரு ஜென்ரல் பாயிண்டா இருக்கிறதுனால fங்கிற ஃபங்க்ஷன் f is continuous function when x less than 5. ஓகே. x வந்து less than 5 இருக்கும்போது fங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 5க்கு டிஸ்கஸ் பண்ணோம், கண்டினியூஸ்னு வந்துருச்சு. செகண்ட் கேஸ்ல எக்ஸ் லெஸ் தென் 5க்கு டிஸ்கஸ் பண்ணோம், கண்டினியூஸ்னு வந்துருச்சு. இப்போ தேர்ட் கேஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5ல டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. வென் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5. ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். இதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி டிஃபைன் ஆயிருந்தது? எக்ஸ் மைனஸ் 5 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 ஈக்குவல்ஸ் டு x minus 5 if x greater than 5 equals to 0 if x equals to 5 equals to minus of x minus 5 if x less than 5. okay. if x less than 5. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. இங்கே நான் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 5க்கு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ கிரேட்டர் than வந்து எக்ஸ் மைனஸ் 5னே போட்டேன். ஈக்குவல் டு வர்ற கேஸில் எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு போட்டு 5 மைனஸ் 5 0 அப்படின்றத இங்கே போட்டிருக்கோம். ரைட்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5ல கண்டினியூஸாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம். அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 5 எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் left limit at x equals to 5. செகண்ட் கான்செப்ட் ரைட் லிமிட் at x equals to 5. லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இந்த ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் வந்து x equals to 5 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். டு ஃபைண்ட் the left limit at x equals to 5. okay.
ஸோ இது கால்குலேட் பண்ண போறேன். அப்ப லிமிட் x approaches to 5 minus left limit na 5 minus f of x is equals to limit h approaches to 0 f of 5 minus h இது வந்து கால்குலேட் பண்ணும். ஆக்சுவலா இதுதான் வந்து கான்செப்ட். இதான் நம்பர் லைன் வச்சுக்கலாம். இங்க தான் நமக்கு வந்து என்ன பாயிண்ட் இருக்குன்னா 5ங்கிற பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 அப்படின்ற பாயிண்ட்டை 5க்கு ரைட் சைட்ல இருந்து இப்படி அப்ரோச் பண்ணலாம். இல்ல 5ங்கிற பாயிண்ட்டை 5க்கு லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ரைட். சப்போஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்றேன். அப்ப லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்றேன்னா இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ஓட நெய்பர்ஸ்லாம் 5க்கு 5க்கு லெஃப்ட்ல இருக்கிற நெய்பர்ஸை வந்து லெஃப்ட் நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். 5க்கு ரைட்ல இருக்கிறவங்கள 5ஓட ரைட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5க்கு லெஃப்ட்ல இருக்கிற இந்த லெஃப்ட் நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 5 மைனஸ் ஹெச் அப்படின்ற ஃபார்மேட்ல இருப்பாங்க. ரைட். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கோம். அப்போ லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹெச். அப்போ இதுல எப்பவுமே இந்த ஹெச் அப்படின்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி. எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹெச். அப்போ எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹெச் அப்படின்னா இந்த குவான்டிட்டி லெஸ் தென் 5. ஓகே, அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா இந்த டெஃபனிஷன் யூஸ் பண்ணோம். அப்போ இதுக்கான டெஃபனிஷன் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸுக்கு பதிலாக இங்கே இது இருக்கு. அப்போ 5 மைனஸ் ஹெச் மைனஸ் 5 which is equals to minus 5 plus 5 cancel ஆயிரும். அப்போ லிமிட் h approaches to 0 இங்க மைனஸ் இன்டு மைனஸ் இது வந்து பிளஸ்ன்னு ஆயிரும் h which equals to 0. ரைட். அப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா லிமிட் x approaches to 5 minus left limit at x equals to 5 வந்து 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதே போல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும் at x equals to 5. ரைட். அப்போ லிமிட் x approaches to 5 plus f of x. 5 plus na right limit அப்படின்னு அர்த்தம். which is equals to limit h approaches to 0 f of 5 plus h. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதான் நம்பர் லைன் வச்சுக்கலாம். இங்க 5ங்கிற பாயிண்ட் இருக்கும். 5ங்கிற பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கவங்கலாம் ரைட் நெய்பர். இவங்கெல்லாம் ரைட் நெய்பர். இவங்க என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்கன்னா 5 plus h. இவங்கெல்லாம் 5க்கு லெஃப்ட்ல இருக்கிறவங்கலாம் லெஃப்ட் நெய்பர். இவங்கெல்லாம் என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க 5 மைனஸ் ஹெச். லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 5 பிளஸ் ஹெச் இது கால்குலேட் பண்றோம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0. இதுல ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. எஃப் ஆஃப் 5 பிளஸ் ஹெச் அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து 5 விட பிகர் குவான்டிட்டி. எக்ஸ் வந்து 5 விட பிகரா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 5. அப்போ அதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் இதை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 5 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 5 கேன்சல் ஆயிரும். வெறும் ஹெச்ன்னு கிடைக்கும். விச் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 5 ப்ளஸ் f of x equals to 0. ஆல்ரெடி என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்னா லிமிட் x approaches to 5 minus f of x. இதோட வேல்யூ 0ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால லிமிட் x approaches to 5 f of x வந்து exist and equals to 0. இந்த 0ன்றது ஈக்குவலான இந்த வேல்யூ. இப்போ லிமிட் x approaches to 5 f of x இதோட வேல்யூ வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு 0ன்னு கிடைச்சிருச்சு. சப்போஸ் f of 5 வந்து கால்குலேட் பண்ணலாம். f of 5 அப்படின்னா அந்த இதுல யூஸ் பண்ணணும். f of 5 நம்ம 0 அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏன்னா x greater than or equals to 5 இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ x minus 5. அப்போ x க்கு பதிலாக 5 போட்டோம்னா
5 minus 5 இங்க என்னன்னு கிடைக்கும் 0. அப்போ லிமிட் x approaches to 5 f of x அப்படின்ற இந்த குவான்டிட்டியும் f of 5 அப்படின்ற இந்த குவான்டிட்டியும் ஈக்குவலா வர்றதுனால இந்த ஃபங்க்ஷன் f of x equals to modulus of x minus 5 is continuous at x equals to 5 அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி என்னென்ன ரிசல்ட்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா x less than 5 இருக்கும்போதும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். x greater than 5 இருக்கும்போதும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ x equals to 5லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore ஓவராலா இந்த ஃபங்க்ஷன் modulus of x minus 5 is a continuous function. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.